தூத்துக்குடி மக்களுக்கு என்னுடைய வணக்கம். நேற்று 23ஆம் தேதி மாலை மலர் பேப்பரில் ஒரு நியூஸை பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் உங்கள்கிட்ட இந்த இதை பகிர்ந்துக்கிட்டேன். தூத்துக்குடி டிஎம்சி காலனி செல்வநாயகபுரம் அங்கே சுந்தரராஜன் சொல்லி ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 மனைவி. மூத்த மனைவி ஒருத்தர் இருக்காங்க. 2வது மனைவி கருப்பாயி. அவங்களுக்கு 62 வயது ஆகுது. இந்த மூத்த மனைவியோட மகா பிள்ளை பையன் பேர் மாரிமுத்து. அவங்க இந்த கருப்பாயி பாட்டிக்கிட்ட எப்போதுமே செலவுக்கு வாங்குவாங்களாம். அடிக்கடி செலவுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த பாட்டியும் கொடுத்துருக்கு. 22 தேதி இரவு இந்த பாட்டிக்கிட்ட செலவுக்கு துட்டு கேட்குறாப்புல. யார்? மாரிமுத்து அவங்க பாட்டிக்கிட்ட, சின்ன பாட்டிக்கிட்ட துட்டு கேட்குறாப்புல. பாட்டி கொடுக்கலை. எதுக்காக கொடுக்கலன்னா, பேரன் மது போதையில் இருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினால கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. மாலை மலர் பேப்பரில் நான் நேற்று 23ஆம் தேதி படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். பாட்டி மது போதையில் இருந்ததுனால கொடுக்கலங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாப்புல, வீட்டில் போய் அருவா எடுத்து பாட்டி மண்டையில் வெட்டியாச்சு. கை காலில் நான் வெட்டி பாட்டி இப்போ தூத்துக்குடி பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்குது. 62 வயசு பாட்டியை 24 வயசு இளைஞன் வெட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் செலவுக்கு காசு தரல. ஆனால் அவனுடைய உடம்புல அந்த இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய மதுபானம், இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த வியாபாரம் இருக்குதுன்னு வச்சாங்க. சாராய கடை, ஒயின் ஷாப், அந்த வியாபார பொருள் உள்ளே போனதுனால அவன் உடம்புல பெரிய ஒரு இறக்கம் கிடையாது. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த பாட்டியை பிடிச்சி வெட்டி போட்டுதாப்புல. தமிழக அரசு இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பை தயவு செய்து அடைங்க.